நீ எப்படிங்க? என்னதெல்லாம் என்ன செஞ்சிட்டு இருக்க? நானும் இப்ப அதைத்தான் கேக்குறேன். என்ன இதெல்லாம்? என் ஞாபகங்களை பையில வச்சுக்கிட்டு மனசுல காதலையும் வச்சுக்கிட்டு நான் ஐ லவ் யூன்னு சொன்னா ஐ டோன்ட் லவ் யூன்னு ரிப்ளை கொடுக்குறீங்க மிஸ்டர் சக்தி. அந்த வார்த்தையை சொன்னது நான் இல்ல. பின்ன? தோட்டத்துக்கெல்லாம் பணம் கேட்கிற ஒரு கைகார கைடுக்காரன். அந்த கைடு சொன்னது சரி, இந்த ஆபீசர் என்ன சொல்றாரு? பார்த்தல, அப்புறம் எது கேக்குற? ஏமா? ஹாய் அங்கிள். எதையோ தேடிட்டு வந்தா கிடைச்சதா இல்லையா? அவனதெல்லாம் இங்கதான் இருக்கு, நல்லா பாத்துக்கமா. கிடைச்சிருச்சு ஆண்டி, உங்க பையனோட மனசும் புரிஞ்சிருச்சு. இப்ப நீ எங்களோட கோவிலுக்கு வா, இன்னைக்கு என் மகனோட பிறந்த நாள். ஹாப்பி பர்த்டே ஆபீசர் சக்தி. தேங்க்ஸ். எனக்கு விஷயம் தெரியாதனால கிஃப்ட் எதுவும் வாங்கிட்டு வரலாம் ஆண்டி. எங்களுக்கெல்லாம் தெரியும் கண்ணு, நீதான் உனக்கு பெரிய கிஃப்ட். வா. சலாம் அலைக்கும் ஜாக்கி. அதான் நிறைய ஆஃபர்ஸ் இருக்குன்னு நான் சொன்னேன் ஜாஃபர். உனக்கு இருக்கிற எல்லா ஆஃபர்ஸை விட அதிகமா கொடுக்கறதுக்கு நான் தயார். நீங்க கொடுக்க வேண்டிய ரேட்டையும் நீங்க வர வேண்டிய டேட்டையும் நான் டிசைட் பண்ணி சொல்றேன். பிகாஸ் ரூல்ஸ் ஆர் மேட் பை மீ, ஜாக்கி. சார், நம்ம புதுசா அப்பாயிண்ட் பண்ண செக்யூரிட்டி ஸ்பெஷலிஸ்ட் அவதார் வந்திருக்கார் சார். அவதார். Mr. Jackie, you are so lucky. எதுக்கு? This is my track record. 20 வருஷங்களா கோஹினூர் வைரத்து மேல ஒரு சின்ன ஈய கூட நான் உட்கார விடல. 21வது வருஷம் எங்க இருந்து வந்து தொலைச்சதோ தெரியல, ஒரு சின்ன ஈ வந்து உட்கார்ந்துருச்சு. அவ்வளவுதான். என்னோட ஈகோ ஹர்ட் ஆயிடுச்சு. ஆன் தி ஸ்பாட் ரிசைன் பண்ணேன். இங்க அந்த ஈ நுழைஞ்சா ரிசைன் பண்ண தேவையில்லை. You are so sweet. நானே ஷூட் பண்ணிடுவேன். அரேஞ்ச்மெண்ட்ஸ் காட்டவா? Can you come, please? என்னது? செக்யூரிட்டி இல்ல? That is Avtar. You come. What's it? Scientific security. That is Avtar. கண்ணுக்கு புலப்படாத ஹை வோல்டேஜ் லேசர் பீம்ஸ், இன்ஃப்ராரெட் ரேஸ், அதை சுத்தி அரேஞ்ச் பண்ணிருக்கேன். தொட்டா. Very good, Mr. Avtar. Whatever you want, I'll give you. Yeah. Okay? Yeah. Yeah. I want this guy. கை போயிடும். Excuse me. போயிட்டு லேட்டா வாங்க. ஹலோ ஜாக்கி. பத்ரி, I'm sorry. ஈஜிப்ட்ல ஃபக்தூன் பார்ட்டி நான் கேட்ட பணத்தை கொடுக்கறேன்னுட்டாங்க. Deal finalized. Goodbye. ஜாக்கி, please understand. Damn it. ஹலோ மகாதேவா, அந்த ஜாக்கி ருத்ர சொலத்தை கொடுக்க மாட்டேன்னுட்டான். வாட்? எவ்வளவோ கேட்டும் தர முடியாதுன்னுட்டான். ஓ நோ. அந்த ஈஜிப்ட்காரங்களோட அவன் டீலிங் முடிஞ்சு போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். சரி, இப்ப என்ன பண்றது? என்ன செய்யறதுன்னு எனக்கும் புரியலடா. சுவாமி, ஜுவாலமுக்கி ஐஸ்வர்யா கட்டியும் இல்லையா சாமி? அந்த ஜானகி வர்மா ருத்ர சொலத்தை கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டான். பக்தூனுக்கு அது வித்துலாங்கிற முடிவோட இருக்கான். இப்ப என்ன செய்யலாம் சாமி? நம்ம சங்கல்பத்தை ஜெகன்மாதாவே நிறைவேற்றி வைப்பா. ஹலோ, யூ பி ஹியர். எங்க பையன் சக்தி ஸ்வரூப் பேர்ல அர்ச்சனை பண்ணுங்க சாமி. சரி. சக குடும்பானாம் க்ஷேமஸ்தைரிய வித்ய வித்யபல ஆயுள் ஆரோக்கியஸ்வர்யானாம் அபிவிருத்தியர்த்தம் ஓம் தேவ்யை நமஹ ஓம் துர்காயை நமஹ ஓம் குமாரியை நமஹ வரதாயை நமஹ.
ஐஸ்வர்யா ஃபாதர் சொன்ன டைமண்ட் பாக்ஸ் இதுதான். இந்த டைமண்ட் பாக்ஸ் ஹரித்வார்ல என் கைக்கு கிடைச்சது. ஹலோ, நீங்க சொன்ன ஜுவாலாமுக்கி வைரம் கிடைச்சிருச்சு. இஸ் இட்? சுவாமி, ஜுவாலாமுக்கி கிடைச்சிருச்சா? மிஸ்டர் சிவராஜ், ஜுவாலாமுக்கியோட ஐஸ்வர்யா கூட்டிட்டு உடனே ஹம்பிக்கு வாங்க. இப்பவே கிளம்பி வரோம். ரகு கம் இன். சக்தி கம் இன். ஹோம் மினிஸ்டர் கிட்ட ஜுவாலாமுக்கி டைமண்ட் கிடைச்சிருச்சு. நானும் சீஃப் அதை எடுத்துக்கிட்டு ஹம்பிக்கு போக போறோம். சக்தி, something is going wrong. ரகு, பையா, ஜுவாலாமுகி எடுத்துக்கிட்டு ஆபீசர் ஹம்பிக்கு போயிருக்கான். சலோ, அவனை விடக்கூடாது. ரகு, ரகு, ரகு. சக்தி, அவங்களுக்கு டைமண்ட் வேணும். உன் டாடி அந்த டைமண்ட் ஹம்பிக்கு எடுத்துட்டு போற விஷயம் அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. அவர் அட்டாக் பண்ண போயிருக்காங்க. நீ போய் முதல்ல காப்பாத்த அவங்கள. போ. Don't stop. Go ahead. Okay, sir. Don't stop. Proceed.
டைமண்டோட ஐஸ்வர்யா கூட்டிட்டு இங்க போயிடுங்க சீக்கிரம் வாங்க. ரட்சகன் வந்துட்டான், வாங்க. வந்துட்டான், ரட்சகன் வந்துட்டான். எனக்கு தெரியும், அந்த ஜெகன் மாதா தான் ரட்சகனை வரவழைச்சிருக்கான். நீ யாருன்னு எங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி பேசுறோன்னு நினைக்கிறியா? நாங்க யாருன்னு உனக்கு தெரியாது, ஆனா உனக்காக தான் நாங்க எல்லாரும் காத்துட்டு இருந்தோம் தம்பி. எனக்காகவா? இந்த விஷயம் உனக்கு புரியணும்னா 27 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்னு உனக்கு தெரியணும். இந்த மகாதேவராயரோட முன்னோர்கள் சரித்திர பிரசித்தி பெற்ற ராயர் வம்சத்தை சேர்ந்தவங்க. இவங்க அப்பா விஜய கிருஷ்ண ராயர் ஜெகன்மாதா அருள் பெற்ற அபூர்வ பிறவி, தெய்வ சிந்தனையும் தான குணமும் உள்ள மிகப்பெரிய வள்ளல். திவான்ஜி, அன்னதானத்துக்கு ஏற்பாடு செய்யுங்க. சரிங்க பிரபு. தீர்காயுஷ்மான் பவா. என்னப்பா விஷயம்? விஜயதசமி அன்னைக்கு உடனே கிளம்பி வான்னு சொன்னீங்களே. மகாதேவராயா, ஒரு முக்கியமான ரகசியத்தை உங்ககிட்ட சொல்ல வேண்டிய சமயம் இப்ப வந்திருக்கு. நம்ம புனித பாரத தேசத்துல 18 சக்தி பீடங்கள் இருக்குன்னு, அதெல்லாம் பிரசித்தி பெற்ற புண்ணிய கஷேத்திரங்கள்னு எல்லாருக்கும் தெரியும். ஆனா அந்த 18 சக்தி பீடங்களுக்கும் ஆதாரமா இருக்கிற ஒரு மகா சக்தி பீடம் ரகசியமா ஒரு ஆலயத்துக்குள்ள இருக்கிறது நமக்கு மட்டும்தான் தெரியும். இந்த ஓலைச்சுவடியில ஹம்பியில இருக்கிற அந்த ஆலயத்தோட ரகசியம் இருக்கு. ருத்ரசூலமும் ஜுவாலாமுகியும் இருந்தாத்தான் அந்த ஆலயத்துக்குள்ள போக முடியும். அந்த மகாசக்தி பீடத்தினாலதான் நம்ம பாரத தேசம் சுபிட்சமா இருக்கணும். அதை அடியோட அடிச்சுட்டா நம்ம நாடு மண்ணோடு மண்ணாயிடும். எப்படியோ தெரிஞ்சுக்கிட்ட ஒரு சில இனத்தாரும் தேசத்தாரும் படையெடுத்து வந்தாங்க. ஆனா அந்த ஆதார மகாசக்தி பீடத்தை கண்டுபிடிக்க முடியாம கண்ணுலப்பட்ட ஆலயங்களை எல்லாம் தரமட்டமாக்குனாங்க. பல நூற்றாண்டுகளா நம்ம வம்சத்தை சேர்ந்தவங்க
அதை காப்பாத்தி பூஜை செஞ்சுட்டு வர்றாங்க. மகாதேவராயா, 27 வருஷத்துக்கு ஒரு தடவை மகா சுக்கிர கிரகணம் ஏற்படும். அந்த கிரகண காலம் முடிஞ்சதுக்கு அப்புறம் மட்டும்தான் அந்த ஆலயத்துக்குள்ள பிரவேசம் பண்ணி சக்தியேற்றக்கூடிய பூஜைகளை நாம செய்ய முடியும். அந்த ஜுவாலாமுகி வைரம் இல்லாம உள்ள நாம பிரவேசிக்க முடியாது. அபூர்வ ஜென்மம் எடுத்தவங்க கைப்பட்டாதான் இது பிரகாசிக்கும். உன் அப்பாவுக்கு அப்புறம் உன் வாரிசுக்குத்தான் இது சாத்தியமாகும். மகா சுக்கிர கிரகணம் வரப்போகுது. அது முடியறதுக்குள்ள நாம ஆலயத்துக்கு போய் சேரணும். மங்களம் உண்டாகும். ஆலயத்தை ரகசியமா காப்பாத்தி பிரபஞ்சத்துல அமைதியை ஏற்படுத்த ராயர் வம்சம் இருக்கிற மாதிரி அந்த ஆலயத்தை நாசமாக்கி நம்ம சக்தியை உருத்தெரியாம அழிக்கிறதுக்கு ஈஜிப்ட்ல ஒரு கொடியவன் உருவான். அவன்தான் முக்தார். நம்ம திவான் பணத்துக்கு ஆசைப்பட்டு ஆலய ரகசியத்தை அந்த முக்தாருக்கு வித்துட்டான். கால காலமா யாருக்கும் தெரியாத ரகசியம் எனக்கு கிடைச்சிருக்கு. அந்த தேசத்தை பூஞ்சோட அழிக்கிறதுக்கு அவகாசம் இப்ப வந்திருக்கு. மகிமா உள்ள அந்த திரிசூலத்தை கைப்பற்றி அந்த மகாசக்தி பீடத்தை சர்வநாசம் பண்ணிட்டு வர்றேன். முக்தா, அது அவ்வளவு சுலபமான விஷயம் கிடையாது. பாய்ஜான், என் புருஷன் எவ்வளவு பெரிய வீரன் உனக்கு தெரியாதா? எவ்வளவு பெரிய வீரனா இருந்தாலும் அந்த மகாசக்தி பீடத்தை நெருங்க முடியாத அளவுக்கு ஒரு காவலன் இருக்கானா? யார் அந்த காவலன்? அவன் என்ன கடவுளா? கடவுளுக்கே காவலா இருக்கிற ரட்சகன். காலங்காலமா அந்த பீடத்தை காப்பாத்துற ரட்சக வம்சத்தை சேர்ந்தவன். மகாசக்தி கொண்டவன். ருத்ரா, மகாருத்ரா. கடலாய் இமயம் உயரம் ருத்ரா, உக்ரம் ஏற உள்ளம் ஆற பஞ்சம் தீர்க்கும் ருத்ரா. கொல் 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 என வெல் 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 என சொல் 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 ஒரு ருத்ரா. சரக் சரக் என நடு நடு என தலையை கொய்திடும் ருத்ரா. பங்கு தடைகளை தாக்கிடும் ருத்ரா. மந்திரம் தகர்க்கும் ருத்ரா. தீமையை தீர்க்கும் நீதியும் ருத்ரா. காக்கும் நரசிங்க ருத்ரா. சூதுவாதினை சாய்த்திடும் ருத்ரா. சுத்த வீரனின் ருத்ரா. நஞ்சினும் பொடியோ நடுங்கிடும் ருத்ரா. சித்தினை திறக்கிடும் ருத்ரா. பகவான் பன்கர், அந்த மகாசக்தி பீடத்தை நாசம் பண்றது மட்டுமில்ல, நீ சொன்னா அந்த ரட்சகனோட தலை வெட்டி எடுத்துட்டு வந்து ஏன் பக்தூன் கால் அடியில காணிக்கைய போடுற. மேரி ஜான், மறுபடியும் இந்த கண் உன்னை பாக்குறது வெற்றியோட வந்த பிறகுதான். கௌரிம்மா, கிரகணம் விட்டுடுச்சு, வெளியே வாம்மா. என்ன குழந்தை பிறக்கும் சுவாமி? அந்த ஜெகன்மாதா அம்சத்தோட உனக்கு ஆண் குழந்தை பிறக்கும்மா. பயம்னா என்னன்னே அறியாத புஜபலத்தோட, யார வேணாலும் எதிர்க்கிற பராக்கிரமத்தோட, அம்பாளோட ஆலய காவலுக்காக தன் உயிரையே பணயமா வைக்கிறவன் பிறக்கணும்.